அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் என்னவென்றால், திருமண தகவல் மையங்களில் நாம் பணம் செலுத்தி பதிவு செய்தால் வரன் அமையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு, தாங்களுடைய இளமையை தொலைச்சிக்கிட்டு, வயது கடந்த பிறகும் ஒரு 500 1000 செலவு செய்கிறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இதில் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. இதில் எப்படின்னா, திருமண தகவல் மையம் ஐடி இது. ஒருவேளை நீங்கள் பதிவு செய்வதாக இருந்தால் மட்டுமே இதில் இணைந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பதிவு செய்ய விருப்பம் இல்லை, உங்களிடம் வரன் இல்லை அப்படின்னா அந்த ஐடியில் பயணிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயந்து. ஒருவேளை நீங்கள் பதிவு செய்கிறா இருந்தால் அப்போது நீங்கள் இதில் முறைப்படி பதிவு பண்ணுங்கள். எல்லாட்டும் நீங்கள் விலகிக்கோங்க. நீங்கள் விலகுனா நிறைய மற்ற நபர்களை நாங்கள் இணைச்சி அவங்க இங்கே பதிவு பண்ணுவாங்க. சரியா? இப்போ அதனால் நாம் எங்கேயாட்டும் பணம் கட்டி பதிவு பண்ணி உங்களுக்கு வரன் அமையலாம், அமையாமல் போகலாம். சரியா? ஆனால் பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பதிவு பண்ணணும். 5000 10000 கிடையாது, இதில் 500 1000 மட்டும்தான். சரியா? இப்போ அதனால் நீங்கள் ஒரு வேளை இங்கே இல்லை, எங்கேயாட்டும் நீங்கள் பணம் கட்டி பதிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, திறமையாக பேச வேண்டும். சரியா? பணம் கட்டிட்டோம், அதனால் இவங்க அனுப்புகிற எல்லா மணமகளும் நமக்குத்தான் சொந்தம், நம்ம சம்மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு நீங்கள் இப்போ எங்ககிட்ட மணமகள் இப்போ நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் குரூப்பில் டெய்லி விவரம் போடுவோம். சாயங்காலம் காலையில் மத்தியானம் போட்டுக்கிட்டே இருப்போம். சரியா? இப்போ நீங்கள் எங்கிட்ட நம்பர் கேட்பீங்க, நாங்கள் நம்பர் கொடுத்துருவோம். அதில்ட்ட குரூப்பில் கூட நம்பர் வருது. யாராட்டும் இங்கே பதிவு பண்ணால் குரூப்பில் இணைக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எங்கிட்ட, அதில் இணைக்கிறோம். அதில் நம்பரும் போடுறோம். சரியா? நம்பர் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட நம்பர் கேட்கலாம், அந்த மணமகள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க திருச்சியில் எதிர்பார்க்குறாங்க, நாங்களும் திருச்சியில் எதிர்பார்க்குறோம். அவங்க இந்த வயசில் எதிர்பார்க்குறாங்க, நாங்களும் இந்த வயசு இருக்குது. அவங்க இந்த படிப்பு எதிர்பார்க்குறாங்க, அந்த படிப்பு எங்கிட்ட இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், தூத்துக்குடியில் இருக்கிறோம், தென்காசியில் இருக்கிறோம். இப்போ அந்த நம்பரை கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போய் அங்கே போய் முதல்ல நகை பேரம் பேசக்கூடாது. சரியா? எவ்வளோ நகை போடுவீங்க அதை தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? இப்போ அதுக்கு தான் நிறையா இடத்துல நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. யாராட்டும் 100 பவுன் 200 பவுன் போடுவாங்க, அவங்கள தான் நம்ம திருமணம் பண்ணணும். ஒருவேளை அவ்வளோ நகை போடலைன்னா அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். நிறைய இடத்துல பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணி அந்த 100 பவுன் 200 பவுன் கிடைக்கலன்னா இவங்க பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள பற்றி அவதூறு பரப்புவோம். அப்படிங்கிற எண்ணம் நிறையா பேர்கிட்ட இருக்குது. அது தவறு. சரியா? நீங்கள் பெண்ணை தேடி தான் இங்கே வரணும், நகையை தேடி இங்கே வரக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நகை தேடக்கூடிய நபராக இருந்தால் நகை கடைக்கு போகணும். புரியுதா? இங்கே பெண்ணை தேடி வந்தால் பெண்ணோட விவரம் தான் கிடைக்கும். அப்போ அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண்ணோட ஒழுக்கம், தொழுகை, பெரியோர்களை எப்படி மதிக்கிறாங்க, அதுக்கான தகுதி இருக்கா, தாம்பத்திய உறவு என்றால் என்ன, குடும்பத்தை அனுசரித்து நடக்க முடியுமா, அந்த பெண் திருமணத்துக்கு தயாரா, இது சம்மந்தமாக பேசணும். கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இதெல்லாம் கேட்கலாம் நீங்கள். சரி, அதை விட்டு போட்டு எவ்வளோ நகை போடுவீங்க, 100 பவுன் போடுவீங்களா, 50 பவுன் போடுவீங்களா, 200 பவுன் போடுவீங்களா, இல்லை அவ்வளோ நாங்கள் போட மாட்டோம்னா சரி. இப்போ அப்படி எல்லோரும் அப்படி தான் வேண்டாம்னு சொல்லிட்டு போவோம். நாங்கள் அனுப்புகிற எல்லா மணமகளும் வேண்டாம் சொல்லுவாங்க. கடைசியில் வேலிடி முடிஞ்சிடும், நாங்கள் நீக்குவோம். இப்போ நீங்கள் போய் சமூக வலைதளத்தில் ஒப்பாரி வைக்கக்கூடாது. நாங்கள் எங்கே பதிவு பண்ணோம், எங்களுக்கு வரன் அமையலை, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, இவன் ப்ராடு பண்ணுறான்னு சொல்லி போடக்கூடாது. தப்பு. நீங்கள் அங்கே போய் நகை கேட்டீங்க, நீங்கள் எதிர்பார்த்த நகையை அவங்க கொடுக்கல, இப்போ அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரியா? பெண்ணை தேடி வாங்க, உங்களுக்கு பெண் கிடைக்கும். பெண்ணையும் பொருளையும் தேடி வராதிங்க. சரியா? ஒரு காலத்தில் போட்டாங்க வரதட்சணை 50 பவுன் 100. இப்போல்லாம் யாரும் போட மாட்டாங்க. இப்போல்லாம் இப்போ ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறா இருந்தால் ரொம்ப வசதியானவங்க ஒரு 5 பவுன் போடுவாங்க, அல்லது ஒரு 10 பவுன் போடுவாங்க. ஓரளவு வசதி, நடுத்தர வசதினா ஒரு 2 பவுன் போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் காலம் அதே பழைய காலம் நினச்சிட்டு 50 பவுன் 100 பவுன் எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய ஆண்களுக்கு 30 40 வயசு ஆன பிறகும் திருமணம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். பேரம் பேசுகிறது, வரதட்சணை கேட்பது, இதுதான் காரணம். புரியுதா? அங்கே 1000 ரூபா நம்ம கட்டிட்டோம், 500 ரூபா கட்டிட்டோம், எப்படியாட்டும் ஒரு 10 20 லட்சம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறையா பேர்
வராங்க. அது தப்பு. அது அப்படி யாரும் உங்களுக்கு பெண் கிடைச்சாலே போதும். சரியா? ரெண்டாவது, உங்களுக்கு எதுவும் குறைபாடு இருக்கக்கூடாது. பையனுக்கு குடிப்பழக்கமோ அல்லது மற்ற பெண்கள் தொடர்போ அல்லது போதை பழக்கமோ அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு பெண்ணோட நம்பரை கொடுத்து அவங்க சம்மதித்து அந்த பெண் வீட்டார் உங்கள் ஊரில் உங்களை பற்றி விசாரிக்க வரும்போது உங்களை பற்றி நிறையா புகார் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. புரியுதா? மணமகன் ஒரு நல்ல பண்பாளர் தொழுகையாளியாக இருக்கணும். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. மற்ற பெண்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. சமூக வலைதளம் ஸ்டேட்டஸில் சினிமா, ஆடல், பாடல், குத்து பாடல் போடக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. இப்போ இது போன்ற நபர்களுக்கு யாரும் பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே பணம் கட்டினாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா பெண் வீட்டாக இருக்காங்க, விசாரிக்க வருவாங்கல்ல. விசாரிக்காமல் பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. சரியா? முதல்ல விசாரிக்க வருவாங்க. பையனோட நடத்தை என்ன அதை கேட்பாங்க. பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, பள்ளிவாசலில் கேட்பாங்க, நண்பர்கள்ட்ட கேட்பாங்க, உறவினர்கிட்ட கேட்பாங்க. இப்படி எல்லாத்துட்டும் கேட்டு தான் இந்த பையனை ஏற்றுக்கிடணுமா ஏற்றுக்கிட வேண்டாமா அவங்க முடிவு பண்ணுவாங்க. சரியா? ஒரு வேளை வேண்டாம், எல்லா இடத்துலையும் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. பையனை பற்றி தவறான தகவல் கிடைக்கிறது, பையன் குடிப்பழக்கம் இருக்குது, மற்ற பெண்கள் தொடர்பு இருக்குது, தொழுகைக்கு போகிறது கிடையாது, வேலைக்கு போகிறது கிடையாது அப்படின்னு உங்கள் பையனை பற்றி அந்த ஊரில் உள்ளவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே பணம் கட்டி வரணும் அமையலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களுடைய வேலை தகவல் பரிமாற்றம் மட்டும்தான். யாருக்கு வரன் அமையுது, யாருக்கு அமையுது, இது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் விவரம் கொடுப்போம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபா கட்டினா டெய்லி 2, 3, 4, 5 விவரம் வரும். ஒன்று கூட ஒரு நாளைக்கு வரும். எப்படியும் 60, 70 விவரம் கிடைக்கும் ஒரு மாதத்தில். வரன் அமைய வர ஒரு வருஷம் பயணித்தாலும் சரி, 6 மாதம் பயணித்தாலும் இப்போ உங்களுக்கு நூற்றுக்கணக்கான விவரம் கிடைக்க தான் செய்யும். ஃபோட்டோ, பயோடேட்டா, அந்த குடும்பத்தாரிடம் பேசி ஆடியோ பதிவு, என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன மகர் எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட பேசி ஆடியோ பதிவு குரூப்பில் நான் போடுறேன். இப்போ இவ்வளோ திறமையாக இவ்வளோ சிறப்பாக யாரும் நடத்த மாட்டாங்க. சரியா? இப்போ ஒரு சிலருக்கு இங்கே வரன் அமையாமல் இருக்கலாம், அவங்க எங்களை பற்றி தவறான அவதூறு பரப்பலாம், அதெல்லாம் யாரும் நம்பக்கூடாது. 100 பேர் பதிவு பண்ணுறாங்க, அதில் 4-5 பேருக்கு வரன் அமையாது. காரணம் அவங்க ரெக்கார்டு டேமேஜாக இருக்கும், அதாவது மோசமாக இருக்கும். அவங்கள பற்றி விசாரிக்க போயிருப்பாங்க. ஊரில் குடிப்பழக்கம் இருக்கலாம், மற்ற பெண்கள் தொடர்பு இருக்கலாம், அல்லது முதல் மனைவியை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். புரியுதா? சித்திரவதைப்படுத்தியிருக்கலாம். இப்போ இது போன்ற புகார் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்போ உங்களை வேண்டாம்பாங்க. ஒரு பெண் வீட்டார் மட்டும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களை விசாரிக்க வர்ற எல்லா பெண் வீட்டாரும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. தகவல் பரிமாற்றம் மட்டும்தான் எங்கள் வேலை. நீங்கள் பணம் கட்டினா உரிய விவரம் நாங்கள் கொடுப்போம், குரூப்பில் இணைப்போம். சரியா? உங்களுக்கு பொருத்தமான விவரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் உங்களுடைய ரெக்கார்டு எப்படி உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சரியா? ஒருவேளை உங்கள் ரெக்கார்டு மோசமாக இருந்தால் உங்களுக்கு பெண் கிடையாது, இப்படி கிடைக்காது. இப்போ அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் ஒரு வேளை பெண் கிடைக்காதவர்கள் இதில் பதிவு பண்ணி பணம் கட்டி பெண் கிடைக்காதவர்கள் எங்களை பற்றி அவதூறு பரப்பாதீர்கள். ஒரு வேளை அவதூறு பரப்பினாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். சரியா? உண்மையானவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு வரன் அமைய தான் செய்யும். சரியா? நல்ல தொழுகை பழக்கம் உள்ளது, நல்லா படிச்சிருக்காங்க, ஓரளவு படிச்சிருக்காங்க, அல்லது படிப்பு கிடையாது, இருந்த போதும் அவங்க நல்ல வேலை செய்கிறாங்க, தொழுகைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களை நம்பி பெண் வீட்டார் பெண்ணை கொடுப்பாங்க. உங்கள் மேலே 1000 தவறுகள் வச்சுக்கிட்டு இங்கு வரன் அமையலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரியா? எங்கிட்ட இருக்குது, 100கணக்கான பெண்கள் விவரம் இருக்குது, ஆண்கள் விவரம் இருக்குது. உங்கள் மேலே எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் எங்கேயும் பணம் கட்டி பதிவு பண்ணாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.